தெற்கில் இருக்கும் புனிதமான இடங்கள் குறித்து விரிவாக உரைக்கிறேன் கேள். ஃபர்ஸ்ட், கோதாவரி ஆறு. இரு மருங்கும் துறவிகள் வசிக்கும் தோப்புகள் இருக்கின்றன. பறவைகளும் மான்களும் நிறைந்திருக்கும் கானகங்கள் இருக்கின்றன. துறவிகள் ஆசிரமம் நிறைந்தது. பாவங்களையும் பயத்தையும் அகற்றும் வேணை நதியும் பீமரதி நதியும் ஓடுகின்றது. அடுத்தது பயோஷ்ணி அல்லது பூர்ணா தப்தி, அந்த தப்தியோட ட்ரிபியூட்டரி. அங்கு ரிஷி மார்க்கண்டேயர் நிருகராஜாக்கு, மன்னன் நிருகன், அவனினுடைய குலத்தை குறித்து அவர் பாடியிருக்கிறார். அங்கு வராக என்ற தீர்த்தத்தில் நிருகன் செய்த வேள்வி குறித்து அவர் பாடியுள்ளார். அந்த வேள்வியில் இந்திரன் என்ன செய்தான்? பெருமடக்காக சோமரசத்தை பருகியிருந்தான். பிராமணர்கள் தாங்கள் பெற்ற பரிசுகளாலும் மயங்கி போதையில் இருந்த இடம். நிருகராஜா அப்படி ஒரு வேள்வி செய்தாராம். எல்லாரையும் படு திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு வேள்வி. இந்திரனும் பிராமணர்களும் இந்திரன் அத்தனை சோமரசத்தையும், பிராமணர்கள் அத்தனை பரிசு பெற்று திருப்தியுடன் அதில் மயங்கி போய் இருந்தார்களாம். அந்த பயோஷ்ணி நீர் ஒருவன் தான் சாகும் வரையில் செய்யும் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறது. என்ன ஒரு இது பாருங்க. இது வரைக்கும் பண்ணின பாவம் தான் போகும் இல்லையா? ஸ்நானம் பண்ணா இனி பண்ண போற பாவமும் சேர்த்து போகும். என்ன ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் இல்லையா? அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறது. அங்கு மகாதேவனை வணங்குபவன் சிவலோகத்தை அடைகிறான். துலாவில் இது யாரு சொல்றா? இது யாரு சொல்ற? தௌமியர் சொல்ற. தௌமியர் புரோகிதர் சொல்றார், துலாவில் ஒரு புறம் பயோஷ்ணி, இந்த பூர்ணாங்கிற தப்தியோட ட்ரிபியூட்டர் இருக்குல்ல, இந்த பயோஷ்ணி யாரு, மறுபுறம் கங்கா மற்ற நதிகள் எல்லாம் சேர்த்து வச்சா எது அதிகமான பலனை கொடுக்கும் என்றால், என்னோட கருத்தின்படி பலன்களின் அடிப்படையில் பயோஷ்ணியே அதிகப்படியான பலனை கொடுக்கிறது அப்படிங்கிற. அதுக்கப்புறம் சொல்றார், வருணஸ்ரோதசம் என்ற மலையில் கனிகளும் கிழங்குகளும் நிறைந்திருக்கும் மாட்டரவனம் என்ற வனம் ஒன்று உள்ளது. அங்கேயும் ஃபுட்டு நல்லா நிறைய கிடைக்கும். பிரவேணி என்ற நதி வடக்கே, அந்த நதிக்கு வடக்கே கண்வாசிரமம் உள்ளது. அதுக்கப்புறம் ஷூர்பாரகம் என்ற தீர்த்தத்தில் ஜமதக்னியின் 2 வேள்வி மேடைகள் உண்டு. இந்த வேள்வி நடக்கிற இடம், ஆசிரமங்கள், நிறைய கனிகள் இருக்கும் கானகங்கள், இங்கெல்லாம் ஃபுட்டுக்கு ப்ராப்ளமே இல்லை. வேள்வி நடக்கிற இடம்னா எப்பவுமே தானம் இருந்துட்டே இருக்கும். அதனால அதெல்லாத்தையும் மென்ஷன் பண்றார். பாஷாணம் மற்றும் உனஷ்சந்திர என்ற தீர்த்தங்களும் அங்கே இருக்கின்றன. அங்கு துறவிகள் அடிக்கடி சொல்லும் அசோகம் என்ற தீர்த்தமும் உள்ளது. குழந்தாய் யுதிஷ்டிரா, அதன் பிறகு பாண்டிய நாட்டில் அகஸ்தியம், வருணம் என்ற தீர்த்தங்கள் உள்ளன. அங்கேயே பாண்டிய நாட்டிலேயே கன்னியாகுமரி தீர்த்தமும் உள்ளது. இப்பொழுது தாமிரபரணியை குறித்து நான் விளக்குகிறேன் கேள் அப்படிங்கிறார். முக்தி மீதிருந்த விருப்பத்தினால் தேவர்கள் நோன்பு செய்தார்கள். 3 உலகத்திலும் கொண்டாடப்படும் கோகரணம் என்ற தடாகம் இந்த தாமிரபரணி தீர்த்தத்தில் தான் உள்ளது. அசுத்த ஆத்மாக்கள் அங்கு அடைவது மிக சிரமமாகும். அங்கு அகஸ்தியரின் சீடரின் ஆசிரமமும் தேவசமம் என்ற மலையும் நிறைய மரங்களும் கனிகளும் கிழங்குகளும் இருக்கின்றன. பெரும் பலனை அளிக்கக்கூடிய ரத்னங்கள் கொண்ட வைடூரியம் என்ற மலை ஒன்று அங்கு இருக்கிறது. கனிகளும் கிழங்குகளும் நீரும் நிறைந்திருக்கும் அந்த பகுதி, அந்த மலையில் அகஸ்தியரினுடைய ஆசிரமம் இருக்கிறது. அதுக்கப்புறம்
நெக்ஸ்ட் கொஞ்சம் மேல போயிட்டார். சௌராஷ்டிரா குறித்து சொல்கிறேன். அங்கு கடற்கரையில் இருக்கும் சமசோத்பேதம் தேவர்களால் மதிக்கப்படும் தீர்த்தமாகும். அங்கு பிரபாசமும் இருக்கிறது. அங்குதான் தவசிகள் அடிக்கடி சொல்லும் பிண்டாரக க்ஷேத்திரம் என்று இருக்கிறது. பெரும் பலனை கொடுக்கக்கூடியவை இந்த க்ஷேத்திரங்கள். அந்த பகுதியில்தான் உஜ்ஜயந்தம் என்ற மலையும் இருக்கிறது. நாரதர் அந்த மலையை பற்றி துதிபாடியுள்ளார். அது குறித்து சொல்கிறேன் கேள். உஜ்ஜயந்த மலையில் தவச்சடங்குகள் செய்வதால் ஒருவன் ஸ்வர்க்கத்தில் மதிக்கப்படுகிறான். மதுசூதனன் வசிக்கும் பெரும் பலனையும் நிறைந்த அறத்தையும் கொடுக்க வல்ல துவாரகா அந்த மலைக்கு பக்கத்தில் தான் உள்ளது. அந்த சௌராஷ்டிராலேருந்து பக்கத்துல தூரத்துல அந்த எண்டில் இருக்கு துவாரகா. வேதம் அறிந்த பிராமணர்கள் கிருஷ்ணனே நிலைத்த அறம் என்று சொல்லியுள்ளார்கள். இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா இருக்கும், அதை மட்டும் படிக்க. பவித்ராணாம் ஹி கோவிந்த பவித்ரம் பரமுச்யதே புண்ணியானாமபி புண்ணியோசௌ மங்களானாஞ்ச மங்களம் த்ரைலோக்யே புண்டரீகாக்ஷோ தேவதேவ சனாதன அவ்யயாத்மா வ்யயாத்மா ச க்ஷேத்ரஜ்ஞः பரமேஸ்வரः ஆஸ்தே ஹரிரசிந்த்யாத்மா தத்ரைவ மதுசூதனः. அதாவது தூய்மையானவற்றில் அதிக தூய்மையான, நேர்மையானவற்றில் அதிக நேர்மையான, பக்தர்களுக்கெல்லாம் பக்தனாக, மங்களமானவற்றில் அதிக மங்களமானவன் யார் என்றால் கோவிந்தனே. தாமரை இதழ்கள் போன்ற கண்களை கொண்ட அந்த தேவாதி தேவன் கிருஷ்ணனே நித்தியமானவன். சனாதனமான அந்த ஹரி அழிவற்ற பரம்பொருளே அவன். அவனே வியயாத்மா எனப்படும் க்ஷரப்புருஷன், அவ்யயாத்மா எனப்படும் அக்ஷர புருஷன். 15வது அத்தியாயத்துல க்ஷர அக்ஷர உத்தம அப்படின்னு 3 புருஷர்களை பத்தி கிருஷ்ணர் சொல்லுவார். க்ஷரப்புருஷா அப்படின்னு சொல்றது எதுன்னா மேனிஃபெஸ்டா இருக்கிற ஜகத், தோற்றம் கொண்டுள்ள ஜகத். அக்ஷர புருஷா அப்படின்னு சொல்றது அவ்யக்தமாக இருக்கும் பிரகிருதி அல்லது மாயா. உத்தம புருஷா அப்படின்னு சொல்றது சைத்தன்யம். இப்படி அவனே தான் வியயாத்மா, அதாவது மேனிஃபெஸ்டா இருக்கிற க்ஷரப்புருஷனாகவும், அவ்யயாத்மா அன்மேனிஃபெஸ்டா இருக்கிற மாயா அல்லது அக்ஷர புருஷனாகவும், க்ஷேத்ரஜனாகவும் இருக்கிறான். எண்ணிலடங்கா உருவம் கொண்ட அந்த மதுசூதனன் அந்த துவாரகாபுரியில் தான் வசிக்கிறான் அப்படின்னு நாரதர் அந்த மலையை பற்றி பாடியுள்ளார். அப்படிங்கிறத தௌமியர் இங்க ரீகேப் பண்றார். யுதிஷ்டிரா, மேற்கு திசையில் இருக்கும் ஆனதர்க்க நாட்டில், அதாவது அவந்திகா, அது பலன் தரக்கூடிய இடங்களை பற்றி நான் விவரிக்கிறேன். அங்கு பிரியங்கு அப்படிங்கிற மரங்களும் மாமரங்களும் பிரம்பு மரங்களும் நிறைந்திருக்கின்றன. புனிதமான நர்மதா ஓடுகிறது. 3 உலகத்தில் உள்ளோரும் நர்மதாவில் நீராட அடிக்கடி அங்கு வருவார்களாம். விஸ்ரவசின் ஆசிரமமும் குபேரன் பிறந்த இடமும் அங்கே உள்ளது. பசுமையான மரங்களும் கனிகளும் மலர்களும் எப்பொழுது நிறைந்திருக்கும் வைடூரிய சிகரமும் அங்கே உள்ளது. அங்க ஒரு வைடூரிய சிகரம் இருக்கு போல இருக்கு. யுதிஷ்டிரா, அந்த மலையின் உச்சியில் தேவர்களும் கந்தர்வர்களும் மலர்ந்த தாமரைகளால் நிறைந்திருக்கும் புனிதமான குளம் ஒன்று அங்கு இருக்கிறது. அங்குதான் தேவர்களும் கந்தர்வர்களும் அடிக்கடி வருவார்கள். தெய்வீக முனிவர்கள் அடிக்கடி வந்து செல்லும் ஸ்வர்க்கத்தை போல இருக்கும் அந்த இடத்தில் பல அற்புதங்களை காணலாம். அங்கே விஸ்வாமித்ரம் என்ற நதி ஓடுகிறது. அது அரச முனி விஸ்வாமித்ரருக்கு சொந்தமான நதியாகும். அவர் பெயரில் விளங்குவதாகும். அங்குதான்
நகுஷனினுடைய மகன் யயாதி ஸ்வர்க்கத்திலிருந்து விழுந்தான். அது ஞாபகம் இருக்கோ அந்த கதை? யயாதி ஸ்வர்க்கத்திலிருந்து கீழே விழுந்த கதை. அறம் சார்ந்தவர்களுக்கு மத்தியில் விழுந்து எங்கு விழுந்தான்? அஷ்டகரினுடைய அந்த குரூப்ல விழுந்தான். அதுதான் யயாதிக்கும் அஷ்டகருக்கும் மத்தியில் நடந்த சம்வாதம். அதுவும் பார்த்தோம் லாங் டைம் பேக். அவன் அதற்கு பிறகு மீண்டும் நித்தியமான உலகங்களை அடைந்தான். அங்கே புண்ணியம் என்ற தடாகம் இருக்கிறது, மைனாக்கம் என்ற மலையும், மேலும் அளவற்ற கனிகளும் கிழங்குகளும் நிறைந்த அசித மலையும் அங்கு இருக்கிற ஆசிரமம். சியவன ஞாபகம் இருக்கோ? சியவன பிருகுவினுடைய மகன் சியவன லாங் டைம் பேக்கு இந்த புலோமா அண்ட் புலோமா, பிருகுவினுடைய மனைவி புலோமாவை புலோமா என்ற ராட்சசன் அடைய விரும்பி, பிருகு மனைவி புலோமா கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அந்த புலோமாவை இவன் கடத்தி சென்றான். அப்பொழுது குழந்தை பிறந்து அந்த குழந்தையுடன் பார்வையிலேயே அந்த புலோமா என்ற ராட்சசன் இறந்து விட்டான் இல்லையா? அந்த குழந்தைக்கு பேரு சியவனா, பிருகுவினுடைய மகன். அந்த சியவனரின் ஆசிரமமும் அங்குதான் இருக்கிறது. அந்த இடத்தில் தவச்சடங்குகளால் ஒருவன் வெற்றி அடைகிறான். யுதிஷ்டிரா, பறவைகளும் மான்களும் தவசிகளும் ஜம்பு மார்க்கம் என்ற நிறைந்திருக்கும் ஜம்பு மார்க்கம் என்ற பகுதியும் அங்கேதான் இருக்கிறது. சுய கட்டுப்பாடு கொண்டவன் அங்கு செல்லும் இடமாக அது இருக்கிறது. அடுத்ததாக துறவிகள் நிறைந்திருக்கும் கேதுமாலா, மேத்யா, கங்காத்வாரம் மற்றும் சைந்தவாரண்யம் என்ற இடங்களும் அங்கே இருக்கின்றன. வைகானசர்கள், சித்தர்கள் மற்றும் முனிவர்கள் அவர்கள் வசிக்கும் இடமாகவும், பிரம்மதேவனுக்கு உரித்தான புஷ்கரை என்ற தீர்த்தம், புஷ்கருக்கு போயிட்டார் என்ற குளமும் அங்கு உள்ளது. மொத்தமா வெஸ்ட்ல சொல்லிட்டு இருக்கார் இப்போ, அதனால அங்க போயிட்டார். பிரம்மதேவன் புஷ்கரை பத்தி சொல்லி உள்ளாராம். தூய்மையான மனதுடையவன் புஷ்கரைக்கு கற்பனையிலேயாவது புனித பயணம் மேற்கொண்டான் என்றால் அவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் மீட்கப்பட்டு ஸ்வர்க்கத்தில் மகிழ்ச்சியாக இருப்பான் என்று அவர் புஷ்கரை பத்தி பாடியுள்ளார். இதுக்கப்புறம் ஈஸ்ட் சொல்லியாச்சு, சவுத்து சொல்லியாச்சு, வெஸ்ட் சொல்லியாச்சு. இப்போ ஃபைனலி நார்த்தை பற்றி சொல்கிறார். வடக்கே இருக்கும் தீர்த்தங்கள் குறித்து சொல்கிறேன் கேள். இதை கேட்பவன் பக்தியுடைய மனதை அடைகிறான். அதனால கஷ்டமா இருந்தாலும் உன்னை கேட்டுருங்க, முடிச்சிருவோம், சரியா? அது ஒருவனுக்கு நன்மையையே தருகிறது. அங்கு சரஸ்வதி நதி இருக்கிறது. அந்த சரஸ்வதி நதி அதே இடத்தில் தான் யமுனை பாய்கிறது. பிளாக்ஷவதரணம் என்ற தீர்த்தமும் அங்கு இருக்கிறது. அங்குதான் அக்னிஷிரஸ் என்ற தீர்த்தமும் உள்ளது. ஸ்ரீஞ்சயரின் மகனாகிய சகதேவன் என்ற ஒருவன் இருந்தான். அங்கே அவன் ஒரு கோலை எடுத்து வீசி எறிந்தான். அது எவ்வளவு தூரம் சென்றதோ அவ்வளவு தூரம் உள்ள இடத்தில் அவன் மண்டபம் கட்டி ஒரு யஜ்ஞம் செய்தான். இந்திரன் சகதேவனை புகழ்ந்து அந்த யஜ்ஞத்தில் மகிழ்ந்ததனால் சகதேவனை புகழ்ந்து பாடியுள்ளான். யமுனையில் சகதேவன் பிராமணர்களுக்கு 1,00,000 பரிசுகள் வேள்வி ஒன்று பிராமணர்களால் உலகில் உரைக்கப்பட்டு புகழ் பாடப்பட்டு வருகிறது. 1,00,000 பரிசுகள் கொடுத்தாராம் பிராமணர்களுக்கு. அங்கேதான் ஏகாதிபதியாகிய பரத சக்கரவர்த்தி 35 அஸ்வமேத யாகங்கள் செய்தார். யுதிஷ்டிரா, ஷரபங்கர் பிராமணர்களின் விருப்பங்களை அங்குதான் ஈடேற்றினார். அங்கு கொண்டாடப்படும் அவருடைய ஷரபங்கரின் ஆசிரமமும் அங்கு உள்ளது. பழங்காலத்தில் வாலகில்ய ரிஷி ஞாபகம் இருக்கோ? கருடனினுடைய கதையை பற்றி பார்க்கும்போது இந்த கட்டவரல் அளவுக்கு தான் அவர்கள் இருப்பார்கள், வாலகில்ய ரிஷி அப்படிங்கிறத பார்த்தோம். பழங்காலத்தில் வாலகில்யர்கள் வேள்வி நடத்திய அந்த பகுதியில் தேவர்கள் வழிபடும் சரஸ்வதி நதி ஓடுகிறது.
யுதிஷ்டிரா, அந்த பகுதியில் தான் திருஷத்வதி நதியும் ஓடுகிறது. அப்படியே குருக்ஷேத்திரத்துக்கு வந்துட்டார் இல்லையா? பாஞ்சால்யர், தால்பியர் ஆகியோரின் ஆசிரமங்கள் அங்கேதான் இருக்கின்றன. அங்கேதான் அனந்தவ தீர்த்தம் மற்றும் அமித தேஜஸ்வி ஆகிய மகாத்மாக்களின் ஆசிரமங்களும் உள்ளன. அங்கே ஏதாவர்ணம் அவவர்ணம் என்போர் பலர் கொடுக்கும் பல வேள்விகள் அங்கு நடைபெறும். ஏதாவர்ணம் அப்படின்னா பீப்புள் ஹூ ஆர் வித் காம்ப்ளெக்ஷன். அவவர்ணம் அப்படின்னா வண்ணம் இல்லாதவர்கள், காம்ப்ளெக்ஷன் இல்லாதவர்களாம். ஆக இவர்கள் செய்யும் வேள்விகள் அங்கு நடைபெறுகிறது. இந்திரன் போன்ற தேவர்கள் செய்யும் தவச்சடங்குகள், அதாவது தேவர்களின் தவச்சடங்குகள் பயின்ற விஷாக யூபம் என்ற யூபம் போஸ்ட், அந்த வேள்விக்கு வைக்கப்படும், அந்த யாகத்துக்கு வைக்கப்படுற அந்த கோல் போஸ்ட் அங்கேதான் இருக்கிறது. ஆகையால் அந்த இடம் புனிதமானது. ஜமதக்னி ஆகியோர் வேள்வி செய்த பலாசகம் என்ற தீர்த்தமும் அங்கேதான் இருக்கிறது. முக்கியமான ஆறுகள் அனைவரும் முனிவர்கள் சூழ அங்கே வருவார்களாம். எல்லா முக்கியமான ஆறுகளும் அங்கே வந்து விடுவார்களாம். ஜமதக்னி பிறந்தபோது அவரை அக்னி துதிபாடிய இடமாகும் அது. கந்தர்வர்கள், ராட்சசர்கள், யக்ஷர்கள், அப்சரஸ் ஆகியோர் அடிக்கடி வந்து போகும் இடமாகும். கிண்ணறர்கள் வசிக்கும் அந்த மலையை விரைந்து பிளந்து செல்லும் கங்கை அம்மலையை வெட்டும் இடமே கங்காத்வாரம் எனப்படும் ஹரித்வார். பிறகு தவம் பயின்றவர்கள் உள்ள பிருகு என்ற மலை அங்கு இருக்கிறது. அதன் காரணமாகவே அது பிருகு துங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கேதான் பத்ரி ஆசிரமமும் உள்ளது. எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கிற மாதிரி சொல்றார். பஸ் எடுத்துன்னு போனாதான் தெரியும் எவ்வளவு நேரம் ஆகும்னு இல்லையா? அங்கேதான் எல்லாம் மொத்தமா நார்த்தில் இருக்கு. அதுக்காக அங்கேதான் அப்படின்னு சொல்றார். அங்கேதான் பத்ரி ஆசிரமம் உள்ளது. அங்கு பாயும் கங்கையின் குளிர்ந்த ஊற்று ஒன்று முன்பொரு காலத்தில் வெப்பமாக இருந்தது. தப்த குண்டுன்னு இப்ப வருது இல்லையா? முன்பொரு காலத்துல வெப்பமாகவே அந்த ஊற்று வந்து கொண்டிருந்தது. தெரியல. அதன் கரைகள் தங்க மணல்களால் விரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊற்றினுடைய கரையெல்லாம் தங்கத்துல ஆன மலரா இருந்துதான். அங்கு தேவர்களும் முனிவர்களும் தலைவனாகிய நாராயணனை அணுகி எப்பொழுதும் வழிபட்டு வருகிறார்கள். அனைத்து புண்ணிய தீர்த்தங்களும் நாராயணனிடமே வசிக்கின்றன. எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் எங்கிருக்கின்றன அப்படின்னா, எல்லா புண்ணிய தீர்த்தத்திலும் நாராயணன் இருக்கிறான் என்பதை சொல்ல போகி, எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் நாராயணனிடத்திலேயே இருக்கிறது. அவனே பிரம்மா, அவனே தீர்த்தம், அவனே தவத்தினுடைய பயன், அவனே முதன்மையானவன், அவனே அனைத்து உயிர்களின் தலைவனும் அவன். அந்த பகுதியே அனைத்து புனிதமான இடங்களிலும் முதன்மையானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று பத்ரி கஷேத்திரத்தை பற்றி புகழ் பாடினார். தேவர்கள், வசுக்கள், முனிவர்கள் அனைவரும் அனைத்து புனிதமான இடங்களிலும் வசிக்கிறார்கள். நீ எந்த புண்ணிய கஷேத்திரத்துக்கு போனாலும் இவர்கள் அனைவரும் அங்கு இருக்கிறார்கள் யுதிஷ்டிரா. அதனால் நீ உன்னுடைய தம்பிகளுடனும் திரௌபதியுடனும் அங்கே பயணித்தால் உன்னுடைய துயரிலிருந்து நீ விடுபடுவாய். தௌமியர் இப்படி பேசிக்கொண்டிருந்த போது அங்கே பெரும் சக்தி படைத்த லோமசர் என்ற முனிவர் வந்தார். யுதிஷ்டிரர் லோமசரை பார்த்தவுடன் முறைப்படி அவரை வரவேற்றார். லோமசர் யாரு ஞாபகம் இருக்கா? பை நீ சான்ஸ். கஷ்டமான கேள்விதான் நான் கேட்கறது. இந்திரலோகாபிகமன பருவத்துல அர்ஜுனன் இந்திரனுடன் பாதி ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருந்தான் இல்லையா? அப்போ அந்த இடத்துக்கு வந்தார் லோமசர். அந்த இடத்துல அர்ஜுனன் இந்திரனோட ஆசனத்தை ஷேர் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தவர். அதுக்கப்புறம் பூலோகத்துக்கு யுதிஷ்டிரருக்கு மெசேஜ் சொல்லுமாறு இந்திரன் லோமசரை கேட்டுக்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி இந்திரலோகாபிகமன பருவத்தில் பார்த்தோம். அதுக்கு நடுவுல தான்
ஜனமேஜயன் கேட்ட கேள்வி, இவன் அங்க தவம் செய்ய போயிருந்த போது இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்னு அப்போதான் இந்த தீர்த்த யாத்ரா விஷயம் எல்லாம் ஆரம்பிச்சது. சரியா? ஸோ லோமசர் வந்தவுடன் யுதிஷ்டிரன் அவரை முறைப்படி வரவேற்றான். அவர் வந்ததற்கான காரணத்தையும் பயணத்திற்கான நோக்கத்தையும் குறித்து விசாரித்தார். உடனே லோமசர் சொன்னார், யுதிஷ்டிரா, நான் என் விருப்பத்தின்படி அனைத்து பகுதிகளுக்கும் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியே இந்திரனினுடைய வசிப்பிடத்திற்கும் சென்றிருந்தேன். அவர் எல்லா லோகத்துக்கும் போவார் போல இருக்கு, வீசா இருக்கு போல இருக்கு அவருக்கு. அங்கே ஆசனத்தில் இந்திரனுடன் சேர்ந்து அர்ஜுனனும் அமர்ந்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். பாதி ஆசனத்தில் இந்திரனும் பாதி ஆசனத்தில் அர்ஜுனனும். அர்ஜுனனை கண்டு வியந்தேன். இந்திரன் உன்னிடம் சொல்லி அனுப்பிய விஷயத்தை சொல்கிறேன் கேள். உன்னை திருப்தி அடைய செய்யும் விஷயத்தை இப்பொழுது நான் உரைக்கப் போகிறேன் அப்படிங்கிற. யுதிஷ்டிரா, உன்னால் அனுப்பப்பட்ட அர்ஜுனன் ஈசனிடம் இருந்து ஆயுதங்களை அடைந்து அதை தொடுக்கும் முறையையும் விடுக்கும் முறையையும் அறிந்து கொண்டான். மேலும் யமன், குபேரன், வருணன் மற்றும் இந்திரனிடம் இருந்து அனைத்து ஆயுதங்களையும் அர்ஜுனன் பெற்றான். மேலும் கந்தர்வ வேதத்திலும் நிபுணத்துவத்தை பெற்றுள்ளான் அர்ஜுனன். ஸ்வர்க்கத்தில் மகிழ்ச்சியாக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால கவலைப்படாத, நன்னா இருக்கான் அர்ஜுனன். இப்பொழுது இந்திரன் உனக்கு அனுப்பிய செய்தியை சொல்கிறேன் கேள். உனது தம்பி அர்ஜுனன் ஆயுதங்களை அடைந்து தேவர்களால் கூட செய்ய முடியாத பெரும் சாதனைகளை அவர்களுக்காக செய்துவிட்டு விரைவில் உன்னிடம் திரும்பி விடுவான் என்று யாரு சொல்ல சொன்னா? இந்திரன் உன்கிட்ட சொல்ல சொன்னார். அது மட்டும் இல்ல, அதே வேளையில் யுதிஷ்டிரா, இந்திரன் சொல்லியிருக்கார், யுதிஷ்டிரா, நீ உனது சகோதரர்களுடனும் திரௌபதியுடனும் தவச்சடங்குகளுக்கு உன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதனால் நீ அந்த தவத்தை விட மேன்மையானது என்பது எதுவும் கிடையாது. பெரும் பயனை நீ தவத்தின் மூலமாகவே அடைய முடியும். கர்ணன் பெரும் வீரர்களுக்கெல்லாம் நிகரானவன். ஆனால் இது யாரு சொல்றா? இந்திரன் லோமசர் மூலமா யுதிஷ்டிரர்கிட்ட சொல்லி அனுப்புற மெசேஜ். கர்ணன் எல்லா பெரிய வீரர்களுக்கும் நிகரானவன். ஆனால் அந்த கர்ணனினுடைய வீரம் அர்ஜுனனுடைய வீரத்தில் 16 ஒரு பங்குக்கு கூட ஈடாகாது. யுதிஷ்டிரா, தீர்த்த யாத்திரையை உடனே துவங்கு, லோமசர் சொல்லும்படி கேள் என்று கட்டளையிட்டுள்ளான் இந்திரன். அதுக்கப்புறம் அர்ஜுனன் லோமசர் மூலமா யுதிஷ்டிரருக்கு அண்ணாக்கு மெசேஜ் அமைச்சிருக்கான். எல்லாரும் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கா, அதை இங்க டெலிவர் பண்றாரு இவர். சரியா? அர்ஜுனன் சொல்றான், தீர்த்தங்களில் பயணித்து அண்ணனை பசுதானம் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு லோமசர் கிட்ட அர்ஜுனன் சொல்லியிருக்கான். அப்புறம் லோமசர் கிட்ட சொல்லியிருக்கான் அர்ஜுனன், உம்மால் பாதுகாக்கப்பட்டு அவர் பயணத்தை மேற்கொள்ளட்டும். கடக்க முடியாத பகுதிகளையும் ராட்சசர்களிடம் இருந்து அவரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றால், ததீச்சி இந்திரனை காத்தது போல், அங்கிரஸ் சூரிய தேவனை காத்தது போல் நீங்கள் அவரை எல்லா ஆபத்திலிருந்தும் காக்க வேண்டும். வழியெல்லாம் ராட்சசர்கள் இருக்கிறார்கள். எல்லா தீர்த்த கஷேத்திரத்தினுடைய வழியிலெல்லாமும் ராட்சசர்கள் இருக்கிறார்கள். இவர்களை ராட்சசர்களிடம் இருந்து காக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புன்னு லோமசர் கிட்ட சொல்லியிருக்கார். லோமசர் சொல்றார், யுதிஷ்டிரா, நான் இதற்கு முன் 2 முறை இந்த தீர்த்த யாத்திரை மேற்கொண்டுள்ளேன். இந்த ஃபுல் ரவுண்ட் இருக்கு இல்லையா, புஷ்கர் டு பிரயாக், இந்த தீர்த்த யாத்திரையை நான் 2 முறை மேற்கொண்டுள்ளேன். இப்பொழுது 3வது முறையாக உன்னுடன் நான் செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார் யுதிஷ்டிரா, இதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷனா நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்னா, உன் கூட இத்தனை பேர் இருக்கா பாரு, ஆக்சுவலி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு யுதிஷ்டிரனோட, அந்த பரிவாரத்தை நீ குறைத்து கொள்ள வேண்டும். இவ்வளோ பேரோட நம்ம போக முடியாது யாத்திராக்கு இல்லையா? அதுவும் கஷ்டமான இடத்துலலாம் எத்தனை பேரை ப்ரொடெக்ட் பண்ணுறது இல்லையா? அவளுக்கு சாப்பாடு போடுறதும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதும் எல்லாமே சிரமமாக இருக்கும். அதனால் அந்த பரிவாரத்தை நீ குறைத்து கொள்ள வேண்டும். குடிமக்கள், அதுக்கப்புறம் கடுமையை பொறுக்க இயலாதவர்கள்,
ஏன்னா ரொம்ப கடுமையான இடங்களாக இருக்கும் யாத்திரை. அதுக்கப்புறம் சமைத்த உணவை தான் சாப்பிடுவேன் என்று விருப்பம் கொண்டவர்கள். அதுக்கப்புறம் யோகியர்கள், இந்த மாதிரி இருப்பவர்கள், அவர்களை மீண்டும் ஹஸ்தினாபுரத்துக்கு அனுப்பிவிடு, போதும், கொஞ்சம் பேர் மட்டும் நம்மளோட பயணம் செய்தால் போரும் அப்படின்னு இங்க லோமஷர் யுதிஷ்டிரருக்கு சொல்லவும், அவ்வாறே யுதிஷ்டிரர் அவர்களை அனைவரையும் மீண்டும் ஹஸ்தினாபுரத்திற்கு சென்று விடும்படி அந்த குரூப்பை கேட்டுக்கொள்கிறான். சந்தோஷமாவா போவா வாழலாம். ஆனா பெரும் துக்கம் அவர்களுக்கு. நிஜி கடைசியில் யாத்திரா இல்லைன்னு சொல்லிட்டேலே, இவ்வளவு தூரம் வந்தோம், யாத்திரா இல்லைன்னு சொல்லிட்டேலே, அம்மா அங்கெல்லாம் போறது சிரமம், அதனால நீங்க திரும்ப போயிடுங்கோ அப்படின்னு சொல்லி அவர்களை திரும்ப ஹஸ்தினாபுரம் அனுப்பி அவர்களும் ஹஸ்தினாபுரம் சென்றடைந்து விடுகிறார்கள். அதனால லோமஷருடன், தௌமியருடன், யுதிஷ்டிரன், 3 தம்பிகள், யாரு, பீமன், நகுலன், சகதேவன், அப்புறம் திரௌபதி, அப்புறம் கொஞ்சம் பிராமணர்கள் கூட இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருடனும் தீர்த்த யாத்திரையை மேற்கொள்ளவிருக்கிறான். அந்த தீர்த்த யாத்திரை, அதுக்கப்புறம் அதுல நிறைய கதைகள் உண்டு. அந்த கதைகள் எல்லாத்தையும் அவன் கேட்க போறான். அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு அடுத்து மேற்கொண்டு வர வகுப்புகளில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். 295 ஸ்லோகாஸ் முடிச்சிருக்கோம். பாராஷர்யவச சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாக்யானககேசரம் ஹரிகதா சம்போதனாபோதிதம் லோகே சஜ்ஜன ஷட்பதைரஹரஹ பேபீயமானம் முதா பூயாத் பாரத பங்கஜம் கலிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः. ओम.